என்னெல்லாம் தளபதி மாதிரி என்னெல்லாம் அழுக வைக்கவே முடியாது. நன்றி, வணக்கம், பாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நேற்று நடிகர் விமல் அவர்கள் மேலே செக்கு மோசடி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 1 ஆண்டு கால சிறை தண்டனை விதிச்சிருக்கு. இந்த விஷயம் நேற்று சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுச்சு. கடந்த 2018ஆம் ஆண்டு விமல் அவர்கள் நடித்த மன்னர் வகையறா திரைப்படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தார். அவர் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபைனான்சியர் கோபி அப்படின்ற நபர்கிட்ட கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் அவர் கடன் வாங்கியிருந்தார். ஆனால் அந்த கடனை திருப்பி செக்கு மூலயமா அவர் பே பண்ணும்போது அந்த செக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பவுன்ஸ் ஆகி இருக்குது. அதனால ஃபைனான்சியர் கோபி அவர்கள் விமல் அவர்கள் மேல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அப்போ அந்த கேஸை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் விமல் அவர்கள் செக்கில் மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு 1 வருடம் சிறை காவல் தண்டனையை பத்தினா அவர் கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு என்னதான் தண்டனை கொடுத்திருந்தாலுமே இன்னும் போலீஸ் தரப்புல இருந்து அவர் இன்னும் கைது செய்யல. இந்த நிலையில அவர் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தை இன்னைக்கு கமலா தேட்டர்ல பார்த்திருக்காரு. அப்போ நிருபர்கள் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது நீங்க செக்கில் மோசடி பண்ணியிருக்கிறீங்க, மன்னர் வகையறா திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது சென்னை உயர்நீதிமன்றம் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதிர்ச்சி அளிக்கும் விதமா எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது, அப்படியே என் மேல சென்னை உயர்நீதிமன்றம் 1 வருடம் சிறை தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா இது மேல மேல்முறையீடு செய்வேன். மேலும் கேள்விகள் கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான்லாம் தளபதி விஜய் மாதிரி என்னையெல்லாம் யாராலுமே அழ வைக்க முடியாது அப்படின்னு சேவேஜா ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. இந்த பேட்டியை பார்த்த பலருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, அது எப்படி விமல் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்ததே தெரியாம இருந்திருக்கும், கண்டிப்பா கோர்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு ஆர்டர் போயிருக்கணுமே, அவர் ஒருவேளை பொய் சொல்லுறாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அவர்கிட்ட எழுப்பிட்டு வராங்க. ஆயிரம்தான் விமல் அவர்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் மூடி மறைச்சு பேசினாலுமே அவர் செஞ்சது தப்பு தான், அவர் ஒழுங்கா போலீஸ் கிட்ட சரணடையணும் அப்படின்ற மாதிரி பலரும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.